ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற புது செக்ஷன் 16 பார்க்க போகிறோம். அதில் விகிதம் மற்றும் பின்னம் தொடர்பான சில கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த விகிதம் மற்றும் பின்னம்ன்றது எடுத்துக்கொண்டோம்னா உங்களுக்கு தெரியும், இது சதவீதத்தோட கொஞ்சம் கனெக்ட் ஆகி தான் வரும். பட் விகிதம்ன்றது வேறு, சதவீதம்ன்றது டோட்டலி வேறு. பட் ஜஸ்ட் ஒரு சிம்பிளி சின்ன கனெக்ஷன் இருக்கும், அவ்வளவுதான். அதோட சேர்த்து பின்னம் சேர்த்த மாதிரி வர சில விஷயங்கள் கணக்குகள் தான் நம்ம பார்க்க போறோம். இல்லை பின்னம் தனிப்படையோ நம்ம பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஹெடிங் விகிதம் மற்றும் பின்னம்ன்றது மென்ஷன் பண்ணி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். சரியா? ரைட். இதுல நிறைய விதமான டைப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இன்றைக்கு பார்க்க போறது பகுதி 1, பேசிக்லியா பெறக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ரைட். இப்படி கேட்டிருக்காங்க கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? ஏக்கு பி சமன் 3க்கு 4 மற்றும் பிக்கு சி சமன் 8க்கு 9. சரியா? அடுத்தது எனில் ஏசி யாது. இப்போ கொஸ்டின் ஏயும் சியும் யாதுன்றதுதான் கொஸ்டின். இப்போ அவங்க தந்திருக்கிறாங்க பாருங்க, இப்படி ஒரு கணக்கு தந்துட்டாங்க என்று சொன்னா இது எப்படி செய்யறன்னு சொல்றத ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ இவங்க இப்போ ஏக்கு பி சமன் 3க்கு 4 செஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அதுல மீனிங்? இந்த ஏ இன்டு பி இதுக்கு சமன் இந்த 3க்கு 4. இதுக்கு இது சமன் என்றுதான் அந்த மீனிங். அதே மாதிரி பிக்கு சி 8 கொண்டு தந்திருக்காங்க. இப்ப கேள்வி அதே மாதிரி ஏக்கு சி எத்தனை சமன் வரும் என்றதுதான் கேள்வி. விளங்குதானே அது உங்களுக்கு? ரைட். இப்ப இப்படி ஒரு கொஸ்டின் தந்தா இப்ப நம்ம எப்படி இதை காணலாம்ன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் சிம்பிள், வெரி வெரி ஈஸி. ஓகே, ரைட். நான் சொல்றத வெடிவா ஒழுங்கா கவனமா பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டா வரும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சந்திக்கிற ரேஷியோ அப்படி நம்ம எழுதிக்குவோம். ஏக்கு பி என்ற எத்தனை தந்திருக்காங்க? 3க்கு 4 தந்திருக்காங்க, உண்டு. அதே பிக்கு சி என்றா 8க்கு 9 தந்திருக்காங்க, உண்டு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப கேட்டிருக்கிற கேள்வி இந்த ஏக்கு சி தான் இப்ப கேட்டிருக்காங்க. அப்படி ஒன்று சொன்னா நீங்க என்ன சொன்ன, முதலாவது ரேஷியோல இருக்கிற முதலாவது நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோல இருக்கிற முதலாவது நம்பரையும் பெருக்கணும். சரியா? அப்ப 3 8. இதே மாதிரி முதலாவது ரேஷியோல இருக்கிற கடைசி நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோல இருக்கிற கடைசி நம்பரையும் பெருக்கணும். இது இப்படி பெருக்கி வாரதுதான் ஏ சியா இருக்கு. என்னவா இருக்கும்? ஏ சியா இருக்கும். இல்லைங்கச்சா? அவங்க தந்திருக்கிற 2 ரேஷியோவையும் எழுதியிருக்கோம். இந்த 2 ரேஷியோலையும் இருக்கிற இந்த முதலாவது நம்பரை 3ஐயும் இதுல இருக்கிற முதலாவது நம்பர் 8ஐயும் பெருக்கணும். அதே நேரம் முதலாவது ரேஷியோல இருக்கிற இந்த கடைசி நம்பர் 4ஐயும் ரெண்டாவது ரேஷியோல இருக்கிற கடைசி நம்பர் 9ஐயும் பெருக்கணும். 8 3 9 4. ரைட். இப்போ இதை அழிச்சு போட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்களா. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப 8 தர 3 8 3 எத்தனை? 24. அடுத்தது 9 4. சரியா? இப்ப 8 3 24 இப்ப 36 போட்டுட்டேன். சரி, இதை இப்ப சுருக்கலாம் சொல்லி பார்க்கும். இப்ப 24 6ஆல பிரிச்சா 4 வரும். 24 6ஆல பிரிச்சோம்னா 6 நாங்க 24. இதை பிரிச்சோம்னா 6 வரும். இதை இன்னும் 2ஆல பிரிக்கலாம். பிரிச்சா இது 4ல 2, இதுல 3. அப்ப 2க்கு 3 என்றதுதான் ஆன்சரா இருக்கு. சரியா? விளங்கிட்டு அவங்களுக்கு. ஆனா இன்னொரு மெத்தட் இருக்கு, சொல்லித்தரேன் பாருங்க. எப்படின்னு சொன்னா, இப்ப 8க்கு 9 இது பிரமைகளே பார்த்து 3க்கு 8, அடுத்தது 4 தர 9. இதை இதுல வச்சே நம்ம சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம் என்ன சொல்லி பார்த்தா, இந்த 3 9ஆல வெட்டினா 3 9. அப்ப 3 வரும். இந்த 8 இருக்குதானே, இந்த 8 நம்ம 2ஆல பிரிக்கலாம். அப்ப 8ல எத்தனை? 4. இதுல சரிதானே? அதாவது இப்படி அதாவது சாரி என்னன்னு சொன்னா, சாரியா, அந்த அது விளங்கிட்டு தானே உங்களுக்கு. இப்போ இது இப்படி இதே மாதிரி 3 தர 8 4 தர 9 சொல்லி தந்தால், இப்போ 3ல 1 தர 3 9ல 3 2 தர 2 வரும்.
8ல 4 எத்தனை முறை வரும்? 2 முறை வரும். 4ல 4 ஒரு தரம் வரும். சரியா? வரும். இப்போ ஓர் 2 2, ஓர் 3 3. அப்போ 2க்கு 3. 3வது தான் விட. 2க்கு 3 தான் அதுலேயும் விட வந்து. இப்போ உங்களுக்கு திரும்ப இன்னொரு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ இதில் வர ஃபர்ஸ்ட் ரேஷியோவையும் இதில் வர செகண்ட் ரேஷியோவையும் இப்போ கணக்கு வந்து 3க்கு 4, 8க்கு 9. சரியா? விளங்கிட்டு தானே? இப்போ இதில் வர முதலாவது நம்பரையும் இதில் வர முதலாவது நம்பரையும் பெருக்கணும். அது இதில் வர ரெண்டாவது நம்பரையும் இதில் வர ரெண்டாவது நம்பரையும் பெருக்கணும். பெருக்கின வர விட தான் ஏக்கு சியா வரும். இந்த அரைக்கிறத வந்து பெருக்கி 8 3 24 9 4 36 நீங்கள் பெருக்கி அது திரும்ப சுருக்கி எடுக்கிறவங்களுக்கு ஈஸின்னு எடுத்தாலும் சரி, அல்ல இப்படியே வச்சு உங்களுக்கு சுருக்கி எலுமென்னு சொல்லி நீங்கள் சுருக்கினாலும் அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த 3 இந்த 9ஆல் பிரிக்கலாம். பிரித்தால் 1 இதில் 3 வரும். இது 8ஐயும் இந்த 4ஐயும் 4ஆல் இந்த 8ல் 2 வரும். இதில் 1 வரும். அப்போ இது 2க்கும் தெரியப்பட ஓர் 2 2, ஓர் 3 3. இதுதான் ஆன்சராக வரும். விளங்கிட்டா? இது ஒரு முறை. இது இல்லாமல் நான் வந்து இப்போ 3க்கு 4, 8க்கு 9 போட்டுட்டு இப்போ இதையும் தான் இருக்க போகிறப்ப 3 தர 8, 4 தர 9 போட்டுட்டு இப்போ 8 3 24என்றதையும் 9 நாங்கள் 36என்றது நாங்கள் சுருக்க போகிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் 24 நீங்கள் 6ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 4 வரும். இந்த 36 6ஆல் பிரிச்சிங்கன்னா 6 வரும். இதே நீங்கள் 2ஆல் பிரிச்சிங்கன்னா 2 வரும். இதை 2ஆல் பிரிச்சா 6ல் எத்தனை 2 3 2 6. அதுவும் 2க்கு 3 தான் விட வரும். இப்போ நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரிதானே? இவ்வளவுதான் கணக்கு. இதை விட ஈஸி. இப்போ இப்படி நீங்கள் 1 சுருக்கி வரத்தை விட ஒரே அந்த பெருக்கல்ல வச்சு சுருக்கிறதே இன்னும் ஈஸி என்றதை நான் சொன்னேன். சரியா? ரைட். இப்போ இதே இதில் இன்னொரு கணக்கு பார்ப்போம். சரியா? இதே மினிட்ல. சரியா? ஓகே, வாங்க பார்ப்போம். சரியா? ரைட். இப்போ இதில் வந்து பார்ப்போம். இதில் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, ஏக்கு பி சமன் 2க்கு 5, அதே மாதிரி பிக்கு சி 4க்கு 1 எனவும், இது இப்போ ஏக்கு பிக்கு சிக்கு என்ன என்பது தான் இப்போ கேள்வி. இப்போ நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேணும். இது எப்படிப்பா செய்கிற? இப்போ 3 வந்துருக்குது. அப்போதே நம்ம பார்த்தது ஏக்கு சியை கேட்டாங்க 2 தானே. இப்போ கேட்டுருக்கிறது ஏக்கு பிக்கு சிக்கு 3, ஆனால் இங்கே வந்துருக்கிறது 2 2 கேட்டிருக்கிறது 3. இது எப்படிதாப்பா செய்யறேன்னு சொல்லிடலாம் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் அவங்க சந்தேக ரேஷியோ அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிக்கொள்வோம். என்ன சொல்லியிருக்காங்க? 2க்கு 5, 4க்கு 1 வந்துருக்காங்களா? ரைட், எழுதிட்டு இப்போ இதில் நம்ம அப்போதைய பண்ணின மாதிரியே தான் பண்ணுறது. அதாவது இதில் இருக்கிற முதலாவது ரேஷியோட நம்பரையும் இதில் இருக்கிற முதலாவது ரேஷியோட நம்பரையும் ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கணும். சரியா? ரைட். அடுத்தது இது பெருக்கி வர்றது தான் இந்த ஏயாக இருக்கும். அதே மாதிரி இந்த இருக்கிறதுல முதலாவது ரேஷியோல வர ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோல வர இறுதி நம்பரையும் பெருக்குனா வார விட தான் என்னவா இருக்கும்? சியா இருக்கு, பியா இருக்காது, சியாக இருக்கும். என்னவா இருக்கும்? சியாக இருக்கும். அப்ப பி எப்படி பெருக்குறேன்னு சொன்னா முதலாவது ரேஷியோல வர ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோல வர முதலாவது நம்பரையும் பெருக்கும். அதாவது 5 தர 4 பெருக்கு. அப்படி பெருக்கி வர்றதுதான் பியா இருக்கும். இது ஏயா இருக்கும், இது பியா இருக்கும், இது சியா இருக்கும். முதலாவது ரேஷியோல வர முதலாவது நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோல வர முதலாவது நம்பரையும் பெருக்கி வர விட ஏயாவும், முதலாவது ரேஷியோல வர கடைசி நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோல வர கடைசி நம்பரையும் பெருக்கி வர விட சியாகவும், முதலாவது நம்பர்ல வர கடைசி நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோல வர முதலாவது நம்பரையும் பெருக்கி வர விட தான் பியாகவும் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடும். சரியா? ரைட். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா இப்போ அதை நம்ம எழுதி பார்ப்போமா? இப்போ ஏக்கு பி சி தானே. இப்போ இது அழிக்க நன்னிடம் காணண்டு வடிவா. சரியா? சரியா? இப்போ ஏ பி சி. ஏக்கு வந்து 2 தர 4, பிக்கு வந்து 5 தர 4, சிக்கு வந்து 5 தர 1 போட்டுட்டோமா? ரைட். இப்போ என்ன செய்யணும்? இதை வந்து நம்ம பெருக்கணும். பெருக்கி பார்ப்போம். இப்போ 4 2 8, 5 20, 4 5 5, 8க்கு 20க்கு 5. இதை நம்ம சுருக்கலாமான்னு கேட்டால் இது ரெண்டையும் சுருக்கலாம். ஆனால் இதை நம்ம இன்னும் சுருக்க முடியாது. 3 தானத்தையுமே ஒரே தரத்தால் சுருக்கலாம்னு சொன்னால் மட்டும்தான் சுருக்கணுமோ தவிர 1 2 சுருக்கப்படுமென்னு சொன்னால் சுருக்கக்கூடாது. அந்த வழி அப்படியே விட்டுறணும். இப்போ ஆன்சரில் பாருங்க 8க்கு 20க்கு 5 இருக்காங்க பாருங்க, 3வது விட இருக்குது. அப்போ அதுதான் விட. விளங்கிட்டு தானே? இப்படி 3 தான் எனக்கு 8 வந்தால் அந்த ரேஷியோவை எழுதுங்க. முதலாவது ரேஷியோவில் இருக்கிற முதலாவது நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முதலாவது நம்பரையும் பிரிக்கிறீங்கன்னா ஏ வரும். முதலாவது ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பரையும் பிரிக்கிறீங்கன்னா அது வந்து சி வரும். அதே இது நேரம் முதலாவது ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முதலாவது நம்பரையும் பிரிக்கிறீங்கன்னா அது வந்து பி வரும். 3 சனம் கேட்டாங்கன்னு செய்யறதுக்கு.
2 தானம் கேட்டாங்கண்டா முதலாவது ரெண்டாவது மட்டும் மாறி மாறி பிரிக்கிறீங்கடா ஓகே. 3 தானம் கேட்டாங்கன்னு சொன்னா இப்ப சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா சரி. சரியா விளங்கிட்டா? ரைட். இப்ப மூன்றாவது கணக்கு பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி நம்ம இதுக்கு மதிக்கிறீங்க பார்த்த மாதிரி இதுதான். என்ன சொல்லிருக்காங்க? ஏக்கு பி சமம் 5க்கு 7 மற்றும் பிக்கு சி சமம் 6க்கு 11 எனில் ஏக்கு பிக்கு சியின் மதிப்பு என்ன? இப்படி எனக்கு எழுதி கேட்டா இப்போ அவங்க தந்திக்கிற ரேஷியோவை நம்ம அப்படியே செஞ்ச மாதிரி எழுதிக்குவோம். அதுக்கு 5க்கு 7 6க்கு தான் எழுதியாச்சு. சரிதானே? இப்ப இதுல வர முதலாவது ரேஷியோ இதுல வர முதலாவது ரேஷியோ இருக்குன்னா வார விட ஏ. அப்ப 5 தர 6ன்னு போடுவோம். சரியா? அது பி அடுத்து சி. இப்போ இதுல வர ரேஷியோட ரெண்டாவதையும் இதுல வர ரேஷியோட ரெண்டாவது இருக்குன்னா அது வந்து சி. பி வந்து இந்த 7ம் இந்த 6மா இருக்கும். அதாவது இதுல வர ரேஷியோ இதுல வர ரேஷியோமா இருக்கும். சரியா? இப்ப இதை வந்து பிறகுனா 5 30 வரும், 7 42 வரும், 11 77 வரும். இதை வந்து நம்ம இன்னும் இதுக்கு மேல சுருக்க முடியாது. அங்க ஆன்சர் அவங்க தந்திருக்கிறது நம்ம இதுக்கு மேல சுருக்கை மேல இது ஒண்ணு குழம்பு. அப்ப விட இருக்கா? ரெண்டாவது விட விளங்கிட்டா? ஈஸியா இருக்கா? இன்னொரு கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் பேசிக்கலி ரொம்ப சிம்பிளான கணக்கு. அதே மாதிரி தான் இப்போ அவங்க தந்திருக்கிற ரேஷியோ ஃபஸ்ட்டுக்கு எழுதி கொள்ளுவோம். இப்போ 2 தர 4 5 தர 4 5 தர 1. சரிதானே? இது என்னது? ஏ பி சி. இது எப்படி வாரன்றது விளங்கிட்டு தானே? ரைட். 8 20 5 என்றுதான் விட. பாருங்க ஒரு செகண்ட்ல வெரி வெரி சிம்பிள். சரியா? ரைட். இப்ப இந்த கணக்கை நீங்க தான் செய்யணும். செய்வீங்க தானே? இது எப்படி? இதே மாதிரி தானே. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த ரேஷியோவை எழுதிக்கோங்க. 5க்கு 7 6க்கு 11 எழுதிக்கோங்க. ஏக்கு பி 3 இது கேட்காங்க. இதுல வர முதலாவது ரேஷியோவும் இதுல வர முதலாவது ரேஷியோவும் போட்டுக்கோங்க. இதுல வரதையும் இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. போட்டீங்கடா பெருக்கினீங்கடா விட வரும். என்னென்னு கண்டுபிடிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட். சரிதானே? இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? ரைட். ஓகே. இப்போ 5 கணக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், 4 கணக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், ஒன்று உங்களுக்கு ஹோம் ஒர்க் தந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, எதுவுமே யோசிக்க தேவையில்ல. இதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப்போட நான் உங்களுக்கு அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஏதாச்சும் இதில் விலங்கலை அப்படி டவுட் இருக்குன்னு சொன்னால் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.